ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு 2 வகையான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் எள் எடுத்திருக்கேங்க. கருப்பு எள் ஒரு 1/4 கிலோ, நடக்கலை ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், வறுத்த நடக்கலை. அப்புறம் வெல்லம் அதே மாதிரி 1/4 கிலோ வெல்லமும் ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க மன வாசனைக்கு. அப்புறம் நான் கருப்பு உளுந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், அதுக்கும் கூட ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க. கருப்பட்டி நல்லா பொடி பண்ண கருப்பட்டி ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இப்போது வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எள்ளை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எள்ளை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவி அதை அரைச்சிக்கணுங்க. எள்ளில் அந்த தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு நல்லா இந்த மாதிரி வடிகட்டியில் வடிச்சுக்கணும். வடித்து நான் ஒரு துணியில் வீட்டுக்குள்ளேயே அந்த துணியில் நான் இது போட்டுக்கிறேன். எள் நல்லா அந்த தண்ணி ட்ரை ஆகணும். ட்ரை ஆனோடனே இது வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டுங்க. அந்த தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இப்போ நான் உளுந்து நல்லா சுத்தமான உளுந்து தான், அதை அப்படியே நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் வடைச்சட்டியில். இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்கள், இது வரைக்கும் இப்படி இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நான் வறுத்து வச்சுருக்கேன் அந்த உளுந்தை உள்ளே சேர்த்திக்கிறேன். இப்போ உளுந்தை உள்ளே சேர்த்தியாச்சு. உளுந்தை நல்லா இந்த அளவுக்கு குறன்னு பவுட்ரு பண்ணிவிட்டு நான் எடுத்துருக்கேன் அந்த கருப்பட்டியை உள்ளே சேர்த்திக்கிறேங்க. அதோட ஏலக்காவும் போட்டாச்சு. போட்டு இப்போ இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது சுத்தமான நல்லெண்ணெய் தாங்க எடுத்துருக்கிறேன், இந்த நல்லெண்ணெய் செக்கெண்ணெய். இந்த எண்ணெயை கொஞ்சமாக அதில் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நல்லா பிணைஞ்சு விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம உளுந்து லட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ எள் எடுத்துருக்கோம். எள் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அந்த சவுண்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு நம்ம இதே லட்டு செஞ்சுக்கலாங்க. இப்போ நல்லா பாருங்கள், இந்த அளவு நல்லா நம்மளுக்கு வறுத்தாவே நம்மளுக்கு அப்படியே உதிரி உதிரியாக வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தெடுத்த எள்ளை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் நடக்கடலை எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதையும் ஒரு நிமிஷம் மட்டும் வடைச்சட்டியில் போட்டு வறுத்தெடுத்துட்டு அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் எள்ளை போட்டாச்சுங்க. 3 ஏலக்காவும் போட்டிருக்கேன் அது கூடயே. இப்போ நடக்கடலையும் போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு இப்போ நடக்கடலையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். சேர்த்தி அதோட வெல்லத்தையும் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ வெல்லத்தை போட்டாச்சு. பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் நெய்ஸாக அரைச்சாச்சு. ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டாச்சுங்க. இப்போ ஒரு நான் 100 கிராம் போல் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. அந்த நல்லெண்ணெயை அதில் உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்தி சூப்பராக நம்ம லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு எள்ளு லட்டும் உளுந்தன் லட்டும் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாதுங்க. அப்படியே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்க கேட்குற டைமில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.